வணக்கம். நாம வளரும்போது எப்படிப்பட்ட கலாச்சாரத்துல வளர்க்கப்படுறோன்னு இன்னைக்கு இந்த அலசல்ல கொஞ்சம் ஆழமா பாப்போம். சின்ன வயசுல அதை செய்யாதேங்கிற வார்த்தைய நம்ம எல்லோரும் கண்டிப்பா அடிக்கடி கேட்டிருப்போம் இல்லையா? இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும்னு ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிக் கொடுத்தாங்க. இதுல ரொம்ப முக்கியமான கோல்டன் ரூல் என்னன்னா, பெரியவங்க சொல்றத நாம அப்படியே தலையாட்டி ஏத்துக்கணும். ஆனா நாம யாருமே கேட்க தவறிய ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்கு. அதுதான் ஏன். பெரியவங்க என்ன சொன்னாலும் எந்த கேள்வியும் கேட்காம அத அப்படியே 100% நம்ப நாம பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம். இது எப்படி வந்துச்சு? நம்ம பெற்றோர்களும் அவங்க பெற்றோர்கள்கிட்ட இருந்து இதே விதியத்தான் எந்த கேள்வியும் இல்லாம கத்துக்கிட்டாங்க. எதிர்த்து கேள்வி கேட்காம அமைதியா இருக்கிறது தான் பெரியவங்களுக்கு கொடுக்கற உண்மையான மரியாதைன்னு முந்தைய தலைமுறையினர் நினைச்சாங்க. இததான் கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல்னு சொல்லலாம். அதாவது காரணம் தெரியாமலேயே ஒரு விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்றது. இப்படி பிளைண்டா ஃபாலோ பண்றதால என்ன ஆபத்துன்னா, எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கே பிரிக்க தெரியாம போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த செய்யாதீன்னு சொல்றதுக்கு பதிலா அதற்கான காரணத்தை அவங்க விளக்கியிருந்தா என்ன நடந்திருக்கும்? தெளிவான விளக்கங்கள் இருந்தா நல்ல விஷயங்களை சுலபமா புரிஞ்சுக்கலாம். அதே சமயம் தவறான விஷயங்களை ஈஸியா தூக்கி போட்டுறலாம். அதனால கேள்வி கேட்பது ஒருபோதும் தப்போ இல்ல மரியாதை குறைவோ கிடையாதுங்கிறத நம்ம ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் அதுல இருக்கிற உண்மைய தேடி ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுதான் உண்மையான தனிமனித வளர்ச்சி. வயத்தினால வர மரியாதை என்னைக்குமே நிலைக்காது. ஆனா உண்மையான புரிதலால் வர மரியாதை தான் பல தலைமுறைகளை தாண்டியும் நிக்கும். உண்மைகளை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேள்விகள் கேளுங்க. எதையும் பிளைண்டா அப்படியே நம்பி பின்பற்றத உடனே நிறுத்துங்க. நம்ம பாரம்பரியமும் கலாச்சாரமும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது எந்த வகையிலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஆனா உண்மைய புரிஞ்சுக்கிட்டு பின்பற்ற பாரம்பரியம் இன்னும் பவர்ஃபுல். உங்க பாரம்பரியத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மைய தேட நீங்க ரெடியா?